ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டெட் எக்ஸாம்க்கு சைக்காலஜில மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 100 கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம். நீங்க இத படிச்சாவே உங்களுக்கு போதும். ஓகேவா? இத தாண்டி எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டி. 20 கொஸ்டின்ஸ் நீங்க ஸ்கோர் பண்றது நான் பொறுப்பு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 76வது கொஸ்டின். சோசியல் இன்டராக்ஷன்க்கான மைய கோட்பாடு யாருடையது? வைகோட்ஸ்கி. 77th கொஸ்டின். பிளே எந்த வளர்ச்சிக்கு முக்கியம்? சமூக, உணர்ச்சி மற்றும் உடல் வளர்ச்சிக்கு முக்கியம். 78வது கொஸ்டின். லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் யாருடைய கோட்பாடு? பியாஜே மற்றும் வைகோட்ஸ்கி. 79வது கொஸ்டின். ஸ்கீமாவை யார் கூறினார்? பியாஜெட். 80வது கொஸ்டின். அக்கோமோடேஷன் என்றால் என்ன? பழைய சிந்தனையை மாற்றிக்கொள்வது. 81வது கொஸ்டின். அசிமுலேஷன் என்றால் என்ன? புதியதை பழைய சிந்தனையில் சேர்த்து கொள்வது. 82வது கொஸ்டின். ரிவார்டு நடத்தை மீது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? செயல்பாடு அதிகரிக்கும். 83வது கொஸ்டின். பனிஷ்மெண்ட் எப்போது பயனற்றது? அளவுக்கு அதிகமான தண்டனையை கொடுக்கும் போது. 84வது கொஸ்டின். டெலிக்வன்சி யாரை குறிக்கும்? தவறான நடத்தை காட்டும் இளைஞர்கள். 85வது கொஸ்டின். எமோஷனல் மெச்சூரிட்டி என்றால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தல் என்பதன் பொருள். 86வது கொஸ்டின். இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் யாரால் வடிவமைக்கப்பட்டது? பினே சைமன். 87வது கொஸ்டின். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எதை காட்டும்? மதிப்புகளின் பரவல். 88வது கொஸ்டின். growth spurts எப்போது ஏற்படும்? பதின் பருவத்தில். 89வது கொஸ்டின். அடோலசென்ஸ் என்ன வயது? 13 முதல் 19 வயது வரை. 90வது கொஸ்டின். மாரல் டெவலப்மெண்ட் கோட்பாடு யாருடையது? கோல்பெர்க். 91வது கொஸ்டின். பிளே ஏஜ் எந்து? 3 முதல் 6 வயது. 92வது கொஸ்டின். பியர் குரூப் முக்கியமானது எப்போது? பதின் பருவத்தில். 93வது கொஸ்டின். லேர்னிங் டிஃபிகல்டிஸ்க்கு காரணம்? நியூரோலஜிக்கல் மற்றும் பிசிகாலஜிக்கல். 94வது கொஸ்டின். டைஸ்லெக்சியா என்றால் என்ன? வாசிப்பில் ஏற்படும் சிரமம். 95வது கொஸ்டின். ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் எது? ஏடிஹெச்டி. 96வது கொஸ்டின். இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் ஏன்? மரபு மற்றும் சூழல். 97வது கொஸ்டின். டயக்னாஸ்டிக் டெஸ்ட் எதற்காக? மாணவர்களின் குறையை கண்டறிவதற்காக. 98வது கொஸ்டின். ட்ரில் ஒர்க் எதற்காக? திறன் உறுதிப்படுத்துவதற்காக. 99வது கொஸ்டின். ப்ராஜெக்ட் மெத்தட் யார் முன்வைத்தார்? கில்பாட்ரிக் மற்றும் டிவே. 100வது கொஸ்டின். எஜுகேஷன் இஸ் லைஃப் என்று கூறியவர் யார்? ஜான் டிவே. இதுதான் முக்கியமான எக்ஸ்பெக்டடான 100 கொஸ்டின். இதை தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்க பயப்படாம எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுங்க. இதை மட்டும் படிச்சுட்டு. ஓகேவா? உங்களோட 20 மார்க்குக்கு நான் கேரண்டி. ஓகேவா? பை பாய். ஆல் த பெஸ்ட்.